அன்பார்ந்த கடவுள் டிவியினர்களுக்கு காலை வணக்கத்தை கிருஷ்ணன் ராஜகோபாலன் அறிவித்துக் கொள்கிறேன். பராபவ வருடம் ஒரு பொன்னான காலம். இதில் என்னென்னா, நவகிரகங்கள் நாயகராக இருக்கக்கூடியவர் குரு. அவர் இந்த வருஷம் ராஜாவாயிடுவார். அதே மாதிரி சந்திரன் சேனாதிபதி. எப்படி இருக்கு பாருங்களேன், எல்லாம் மூளையில் தான் ஒர்க் பண்ணுறது. அந்த இதெல்லாம் கூட சண்டை கொண்டு சுட்டுக்கிட்டு மூளையிலே ஒர்க் பண்ணி கத்தி எடுக்காமல் ஆயுதம் எடுக்காம பண்ணக்கூடிய காரியத்தை சாதிக்கிறது தான் இந்த வருஷம். அதனால் குரு ராஜாவாக இருக்கார். இந்த சனீஸ்வரனை எல்லாத்துக்குமே இரும்பு மனிதன் பேர் சனீஸ்வரருக்கு, அயான் மேன். அந்த உடம்பில் அந்த வக்கரம் அந்த உடம்பில் இருந்தால் தான் எதுவுமே செயல்படுத்த முடியும். பொறியியல் ஆட்டாலும் இன்ஜினியர் ஆட்டாலும் மருத்துவராக இருந்தாலும் சரி, அட்வொகேட்டாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலுமே செவ்வாய் புதுசாக வழக்கு உண்டாக்குவார். அது சால்வ் பண்ணுறதுக்கு சனீஸ்வரன் பண்ணுவான். இந்த மாதிரி நிறைய அந்த சனியை மையமாக வச்சு தான் அந்த வருஷம் ஃபுல்லாக கொடுக்கறது. அது மாதமே மீட்டிங் போட்டு நடந்தாச்சு. சனீஸ்வரன் மீனத்துக்கு போயாச்சுன்னா இந்த மகர கும்பத்துக்கு கொண்டாட்டம் தான். மீனத்தில் உட்காந்து சனீஸ்வரன் அங்கேருந்து தன்னுடைய மகரம் 11 ஆகிடுறது. அதே மாதிரி ஐனசோன போகமானது கும்பம். எப்படி பண்ணுறாரு பாருங்கள். குரு காய நகர்த்தி மெதுவாக அங்கேருந்து கடகத்து வந்த உடனே அங்கே உட்கார்ந்தவரை தான் குரு போயிச்சானா ஒரு 3-4 மாதம் வரைக்கும் உட்காந்துருக்கும். அப்புறம் அதிசாரத்தில் போகிற விஷயம் பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக சுக்கிரனோடையும் சரி, புதனோடும் சரி, செவ்வாயோடும் சரி எல்லாம் உட்காந்துட்டு டீம் ஒர்க்காக உட்காந்துட்டு காலையில் பார்த்துட்டு அங்கேருந்து நேரம் எல்லாம் அப்படியே வாரி வழங்குறார். சனீஸ்வரர் எல்லாம் வாங்கி வச்சு அனுபவிக்கிறார் ஃபுல்லாக. இது தொடர்ந்து நடக்கும். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். குரு சனி தொடர்புனால இந்த வருஷம் ஃபுல்லாகவே பிரமாதமாக இருக்கும். நாடு தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளான்னு இல்லாமல் ஒரே பாரத நாட்டில் எல்லாம் செழிப்பாயிருவாங்க. எப்படி தான் அந்த இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகுது எனக்கு புரியவே இல்லை. மடமடன்னு ஆகிடும் எல்லாம். சாதாரண ஆள் கூட வானத்தை பார்க்குற அளவுக்கு உயர்ந்துருவான். செல்வத்திலையும் கௌரவத்திலையும் அறிவிலையும் எல்லாம் உயர்ந்துடும். இந்த இங்கிலீஷ்கார புக்கை படித்தா தான் அவனுக்கு பட்டம் படித்து பக்கத்தில் போடுகிற மாதிரிலாம் இல்லை. எப்படி வருதுன்னு தெரியல. அதெல்லாம் அந்த அளவுக்கு எல்லாமே விளைச்சல் சூப்பராக இருக்கும். தின்றதுக்கு ஒரு குறைச்சல் இல்லை. என்டர்டைன்மெண்ட் நல்லா இருக்கும். ஆனால் அவங்களுக்கு ஃபுல்லாக அந்த ஆன்மீக தொடர்புக்கு டூர் போகிறது, வீட்டு ஃபங்க்ஷன் பண்ணுறது, அந்த ஃபங்க்ஷன் இது நிறைய எக்கச்சக்கமாக இருக்கும். அதான் அவங்களுக்கு பொழுதுபோக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். உறவுகள்லாம் நல்லா பலம் பெறும். வியாதி நோக்காடு அது இது அதெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப அடித்தளத்தை போயிடும். அது இத்தனை நாளாக இருந்து தான் எப்படி பாட்டிது நமக்கு தெரியாத அளவுக்கு உடம்புல தெம்பு வந்துடும். டானிக்கே சனீஸ்வரன் தான். எதுக்கு சொல்கிறேன்னா, ஒவ்வொரு முதல் இந்த சித்திரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆரம்பத்திலேயே வரிசையாக வருது. சித்திரை மாதத்தில் பார்த்தாலே சனீஸ்வரன் உட்கார்ந்துருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறாருன்னா மீனத்தில் உட்காந்துருப்பார். புதன் கூடைய சனீஸ்வரன் செவ்வாய், புதனோட செவ்வாய், புதன் செவ்வாய் ஒன்றா சேர்ந்துருப்பாங்க. இங்கே சண்டையெல்லாம் கிடையாது. புதன் செவ்வாய் சனீஸ்வரன் அந்த குருவினுடைய சம்பந்தப்பட்ட குருவும் புதனும் வீடு மாதிரிப்பாங்க. ராசி பருவத்து படி முதல்லையே பாருங்கள். புதன் மீனத்திலையும் குரு மீனத்திலேருந்து 50% ராசி படுத்தின எப்படி பாருங்கள் முதல்ல ராசி. அதுக்கு பிறகு பார்த்தோன்னா பெயர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். அங்கேருந்து டைரெக்டாக குருவினுடைய பாறை இருந்துகிட்டே இருக்கும். சுக்கரன் அந்த விஷபத்தில் இருக்கிற அந்த வைகாசி மாதத்தில் குரு பெயர்வார். அந்த நேரத்தில் விஷபத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் புதன் சுக்கரன் ஒன்றா இருப்பாங்க. சனீஸ்வரன் 3ஆம் வாரில் பார்த்து பாருங்கள். எவ்வளோ பாருங்கள் வரிசையாக வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி மீனத்துக்கு போன பிறகு ஒவ்வொரு இந்த புதனும் சுக்கரன் பேசிட்டு சுக்கரனுக்கு இறங்கிடுவார். சுக்கரனோடு சேர்ந்து குரு சேர்ந்து அப்படியே இப்படிலாம் ஒவ்வொரு சமயத்தில் இருக்கும்போது அதிசாரத்தில் போனால் கூட அந்த பின்னாடி சனீஸ்வரன் இந்த குருவினுடைய பயிற்சி பிறகு அதிசாரத்தில் போவார். குரு அதிசாரத்தில் போனால் கூட உங்களுக்கு பொறுத்த பின்னாடி அந்த செவ்வாயோடு சேர்ந்துடுவார். பாம்பில் மாட்டிட்டார். பாம்பு சர்வன் செக்யூரிட்டி. அந்த முன்னாடி செவ்வாய் டைரெக்டாக 8ஆம் வாரில் தொடர்பு கொள்வார் குருவோடு. இப்படிலாம் அது ஒரு அமைப்பு இருக்குது. இந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் இது இந்த வருஷம் ஃபுல்லாக நிறுத்தும். சனீஸ்வரன் வக்கரமானால் கூட பிரச்சனையே இல்லை. சுகமாக அனுபவிக்கிறார் இந்த காலத்தை. ஏன்னா இது சனீஸ்வரோடு சம்மந்தப்பட்ட 2 ராசி இதுக்கு பார்த்தீங்களா, கும்பம் மகரம் ரெண்டுமே எங்கேயோ உயர்ந்து போயிடுவாங்க. அதே மாதிரி பூர்வ புண்ணியாதிபதி கொண்டக்கூடிய இந்த துலாம் இருக்குது பார்த்தீங்களா சனியை,
அவன் பார்க்கணுமே எப்பேற்பட்ட எப்படி இருந்தாங்க துலாத்தில் எப்படி ஆகிட்டாங்க பாருங்கள். இந்த 3 ராசி ஆச்சரியமாக இருக்கும். துலா எப்போதுமே கொஞ்சம் டல்லு தான், ஆனால் அது இம்ப்ரூவ் ஆகிடும். எப்படி இம்ப்ரூவ் ஆகுதுன்னு நமக்கு புரியலைன்னா காலசக்கர சோற்றத்தில் சனீஸ்வரனுக்கு இந்த மகத்துவம் கொடுத்ததுனால வந்த விளைவு உழைப்புக்கு அறிவுக்கு திறமைக்கு கொடுத்ததுனால நாடு வளம் உயர உயர்ந்தது. வரப்புயர வாயு உயர அது வந்தாமல் சொல்லுவாங்கள்ல, அது வளர்ந்தது என்ற இந்த நல்ல ஒரு அதிசயமான ஒரு காலகட்டத்தில் நான் உங்களோட சேர்ந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்கள்னால் பெரும்பாலுமே சந்திரன் 1 புனர்பூசம் பூசம் ஆயில்யம் குரு நட்சத்திரம் பூச நட்சத்திரம் சனி நட்சத்திரம் புத நட்சத்திரம். குரு நட்சத்திரம் என்னன்னா என்ன பெருமைன்னா பாக்கியங்கள் வரும், ரொட்டேஷனுக்கு பணம் வரும். 6ஆம் வீடு ரொட்டேஷன் வரக்கூடிய பணம், முதலீடுனா ரொட்டேஷன் தானே உங்களுக்கு. அதே சமயத்தில் கடன், எல்லாமே கடன் தான். சனீச நட்சத்திரம் உழைப்பு, எப்படி உழைச்சா 4 சம்பாதிக்கலாம் கொள்ளலாம் அப்படின்னு. சேலரிடு பீப்புள் அவளுக்கு உழைச்சி சம்பாதிக்கிற மாதிரி பிஸ்னஸில் முதலீடு போட்டு சம்பாதிக்கிறது இல்லை, ஏதோ ஒரு கமிஷன் வியாபாரம் பண்ண ஏதோ ஒன்று சம்பாதிக்கக்கூடிய விஷயம் சனீஸ்வரர். அதே சமயத்தில் இந்த சந்திரனுடைய கடகத்தில் ஏன் அப்படி இருக்குன்னா ராஜ கிரகம். சந்திரனுக்கு கடகத்துக்கு யார் ஹெல்ப் பண்ணுறான்னா புதன் தான் ஹெல்ப் பண்ணுவார். அடுத்து சந்திரனுக்கு சனீஸ்வரன் ஹெல்ப் பண்ணுவார். அது எப்படி சந்திரன் சனீஸ்வரனா? சந்திரனுக்கு சுக்கிரன் ஹெல்ப் பண்ணுவார். சந்திரனுக்கு யாருமே பகையாளி கிடையாது. ராகு கேதுகள் ஹெல்ப் பண்ணாட்டாலும் கோட்டை விட்டுரும், மிஸ்மெரிசம் பண்ணிடுவார். சந்திரன் பிரெயின் வாஷ் பண்ணிடுவார். அதனால் அந்த வம்சத்தில் பிறந்தவன் தான் புதன் சொல்லக்கூடிய கிருஷ்ணன் சந்திர வம்சத்தில். இதெல்லாம் பார்க்கும்போது அந்த தொடர்ச்சியாக அந்த இறையாவை நமக்கு தெரிய வருது. பகவான் தான் இத்தனையும் பண்ணிகிட்ருக்கார். அந்த உலகத்தில் இன்னும் அறிஞ்சுட்டே இருக்கிறது யாருன்னா இந்த கிருஷ்ணன் தான். அனுபவிக்கிறதுக்காக உலகத்தில் அவர் அனுபவிக்கிறதுக்காக நம்மளெல்லாம் படிச்சுட்டு இந்த பாடுபடுத்துறாருன்னு சொல்லாதீங்க, அது ரசனை. அவர் கூட இருக்காருன்னு. அதனால் இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் இல்லை, பராப வருஷத்து தொடர்ந்து எதுவுமே வாழ்க்கையில் நம்பர் 1 வேர்ல்டில் பொருளாதாரத்தில், மிலிட்ரிலேயும் தெரியாது, பொருளாதாரத்தில் ஏற்றத்தில் திங்குற பண்டத்துலேருந்து எல்லாம் போட்டு ட்ரெஸ்ஸுலேருந்து அனுபவிக்கிற போக பாக்கியங்கள்லேருந்து நம்பர் 1 வேர்ல்டில் நம்ம தான். நீங்களே பார்க்க முடியும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இத்தனை நாளாக 7 14 கீழே இருந்து அடித்தழுத்தி சோத்து வழி இல்லாமல் ஏதோ வாழ்ந்துருந்தோம். சாப்பாட்டுக்கு இனிமேல் இங்கேருந்து எல்லா நாட்டுக்கு போயாடும். அதனால் கழகத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்படியே பார்ப்பாங்க. சார் இங்கே சம்பாதிச்சு நம்ம கணக்கு போட்டோன்னா அதுக்குள்ளேயே வாய்ஸில் பாதி முடிஞ்சிருன்னு சொல்லிட்டு வெளிநாட்டு போய் சம்பாதிப்பாங்க. இல்லை இங்கே பெரிய இடத்துல வேலைக்கு போயிடணும், ஒரு ஹையஸ்ட் அந்தஸ்துக்குள் பெரிய லெவலில் வேலைக்கு போயிடணும். அப்போ நம்ம பாக்கியம் எல்லாம் ஓசியிலே பர்க்குசைட்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி கணக்கிடுவாங்க. அந்த மாதிரி ப்ரில்லியன்ஸி அவங்களுக்கு எப்போதுமே உண்டு. இந்த படிப்பு படித்ததுனால ப்ரில்லியன்சி கிடையாது. கடகத்தில் இருக்கிறவங்க மட்டும் ஒரு ரகசியம் அது. அந்த ப்ரில்லியன்சி ஆற்றல் எதிராளி தகுந்த மாதிரி பேசுகிறது, தகுந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணுறது, அதுக்கு தகுந்த மாதிரி என்ன அனுகூலம் எதிர்பார்க்குற அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கறது, அதுக்கு ஐடியா கொடுக்கறது, செயல்படுத்துறது, அவ்வளோதான். கோவப்படாமல் எந்த பேசினாலும் சமாளிக்கிறது, அதுக்கேற்ற மாதிரி செயல்படுறது, இதெல்லாம் ரொம்ப அவங்களுக்கு வரப்பிரசாதம். அவனுக்கு சப்போஸ் நமக்கு ரொம்ப தொல்லையாக இருந்தாலும் எப்படி தூக்கி வெளியில் கழட்டுறதுக்கு என்ன ஐடியா பண்ணுறது, அதை கலெக்ட் பண்ணி விட்டுறது, ஷார்ட் ஆகிடும், நம்ம தப்பிச்சிடுவோம். இந்த ஐடியாவில் இருக்கிறதுனால எல்லா காலத்துலேயும் பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டில் தான் அவங்களுக்கு ஒத்து வராது, மற்ற வெளியில் எல்லா இடத்துலையும் ஒத்து வரும். அதனால் இப்படி இந்த மாதிரிலாம் பண்ணால் எப்படி வரும், ஒத்து வரும். அதனால் இந்த கடக ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் சப்தமாதிபதியே சனீஸ்வரன் தான். சனீஸ்வரருக்கு சந்திரன் கொஞ்சம் பயம்தான். எசுகு பசுக்காக நமக்கு தான் அறிவு கிடையாது. எத்தியா பண்ணிட்டு நான் வந்துட்டு பாட்டு வாங்க வேண்டியிருக்கு, இவர் தான் பண்ணிவிட்டு திட்டு வாங்க வேண்டியிருக்கு, அசிங்கப்பட வேண்டியிருக்கு. சனீஸ்வரன் உள்ளூர் பயம். சூரியனை கண்டாலும் இதே விஷயத்து பயம்தான். என்ன பண்ணாலும் நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டுறாரு. இப்படி நம்மளை கீழ் லெவலில் தான் வைக்கிறாரு. பார்க்குறாரு, பட்சபாதெல்லாம் பார்க்குறாரு. இப்படின்னு சனீஸ்வரருக்கு ஒரு இது இருந்து. அப்போ சனீஸ்வரர் ஜாமீன் உட்காந்துருக்காரு, கடகத்தில் குரு உட்காந்துட்டு அட்டகாசம் சனீஸ்வரர் பார்த்துட்டே வாரி கொடுத்துட்டுருக்கார். சுக்கராச்சாரியர் உட்காந்துட்டு வாரி கொடுத்துருக்கார். செவ்வாய் ஒரு உட்காந்துருக்கார், புதன் ஒருவர் உட்காந்துருக்கார். இப்படி எல்லாமே அப்படியே ராகு கேது சேர்த்து வரும்போது அங்கே ஆட்டோமேட்டிக்காக அங்கே போய் உட்காந்துட்டு அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு ராகு கேது மேலே போயிடுவான். அவர் அப்படியே
பாம்பு கண்ணில் படாமல் ஹாப்பியாக காலத்தை ஓடுறாரு. இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? அதை கரெக்டாக ராகு கேது பயிற்சி வரும்போது கரெக்டாக உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஐப்பசி மாதத்தில் ராகு கேது பயிற்சி வரும்போது கரெக்டாக அது ஐப்பசி மாதன்றது உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும். அக்டோபர் நவம்பர் மழை காலத்துலாம் தீபாவளி தான். அது அப்போ ராகு கேது பயிற்சி வரத்துக்கு முன்னாடி ஒரு 10 நாள் முன்னாடிக்கு உள்ளே வந்து கீழே சிம்மத்துக்கு வந்துடுவார். உங்களுக்காக தான் வந்தேன் எப்படி பார் குரு பார் ஆசீர்வாதம் பண்ணுவார். வாங்கிட்டு ரெண்டும் கிளம்பி பயிற்சியோட ராகு கேது அப்பாட கூட செவ்வாயோட அது கேது கீழே இறங்கிடுவார். ஜென்மத்தில் செவ்வாய் உட்காந்து கேது உட்காந்துருப்பார். இந்த ராகு கேதுவுக்கு வந்து சந்திரனுக்கு கொஞ்சம் கலக்கம்தான். எசகு பசங்க ஏதாவது பண்ணிட்டு போகிறாருன்னு கவலையே இல்லை. ஏன்னா சப்தமத்தில் ராகு உட்காந்துருப்பான்ல. ஆனால் சுக்கராச்சாரியார் சம்மந்தப்பட்ட சுக்கரர் புதன் கூடையே வந்துடுவாங்க. செவ்வாய் அங்கே இருப்பார், கவலையே இல்லை. அப்பாட ஏன்னா அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. அந்த மாதிரி இந்த கடகராசிரியர்களுக்கு எப்படி வந்தாலுமே பழையபடியே நின்றுடுவான். செட்டியார் பாம்பு பார்த்துருக்கீங்கள இப்படி ஆடுமே. அவன் எப்படி வந்தாலும் சமாளிக்கூடிய ஆற்றல் இருக்குது. இத்தனைக்கும் பாம்பு லேட்டர் ஐபிஎஸ்சி மாதத்தை வந்துடுது. இத்தனைக்கும் சனீஸ்வரர் வந்து அந்த இடத்துல நகர மாட்டார். மக்கரமானால் கூட இந்த குரு பாருங்க சந்தோஷப்படுறது. அப்புறம் குரு வந்த பிறகு 2ஆம் வீட்டில் குரு வந்துடுவார். பாக்யாதிபதி 2ஆம் வீட்டில் வந்தான் அவனுக்கு கடன் உபாதி அடியோடு போயிடும். புரியுதுங்களா? அதே சமயத்தில் யோகங்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். பிளாக் மணி இல்லை, ஒயிட் மணி தான் எல்லாமே. அந்த மாதிரி பணம் நிறைய வரும், இதுவும் பிரச்சனையே இல்லை. செல்வம் கௌரவமும் ஸ்டேட்டஸ் சொல்லும் அதெல்லாமே நன்னா வரும். குடும்பத்திலையும் ஈடுபாடு அதிகமாக இருக்குது. வெளிவட்டார் தொடர்பு சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் வரக்கூடியது காலம். இந்த பராபவசத்தில் இந்த கடகத்துக்கு வரும். ஏன்னா இந்த கடகத்து சந்திரன் தொடர்பு உள்ள நட்சத்திரங்கள் எல்லாமே குரு, அடுத்தது 2வது சனீஸ்வரன், 3 புதன், குரு சனி தொடர்பு வந்துட்டே இருக்குது பாருங்கள். என்ன அருமையாக இருக்குது பாருங்கள். வீட்டில் உட்காந்து டக்குன்னு ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்ற மாதிரி எல்லாமே வீட்டுக்கே வந்துடுது அவர் வீட்டுக்கு. இந்த ராசி நேர்களுக்கு இப்படி ஒரு நல்ல காலம் பார்த்துருக்கீங்களா? தெரியும். என்ன தான் விலை கொடுத்து எப்படி போட்டு அப்படி போட்டு பண்ணாலும் கை கடிக்குது. இந்த கிருஷ்ணரை கட்டுவாங்க, யசோதா கட்டினாலும் கட்ட முடியாபடி துட்டு போயிட்டே இருக்குமா. பார்த்தாரு நம்ம தாயாச்சு சொல்லிட்டு கட்டுப்பட்டுருவார். அதே மாதிரி சந்திரனுக்கு நம்ம வீடு நம்ம சம்பந்தது எதுக்கு இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு சௌரியமாக எல்லாம் நிறைய வந்துடும். எப்போதுமே மூளையை பயன்படுத்திட்டு எதையாவது பண்ணி தான் சந்திரனுடைய சம்மந்தப்பட்டவங்களை செயல்பட முடியும். மற்றவங்களுக்கு அப்படி இல்லை. இவருக்கு பார்த்தா எப்போத்தாலும் நல்லது வந்தால் கூட எதுக்காக நல்லது கொடுக்குறான், ஏன் பண்ணுறாரு யோசிப்பாங்க. அது சந்தோஷம் அனுபவிக்கலாம்ல, அதுக்கு ஒரு குறுக்கு வழி பார்ப்பாங்க. இதெல்லாம் வந்து அந்த சந்திரன் பண்ணுற ஒரு கெட்ட அது அவ்வளோ சொல்கிறது இல்லை, அப்படி தான் இருப்பார். அது புதனுக்கு தெரியும். அதனால் எப்போதே புதனுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால அந்த கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சனி புதன் தொடர்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அவங்களா வாலண்டியராக பண்ணிப்பாங்க. எல்லா இடத்துலையும் சக்ஸஸ்ஃபுல் மேனாக வருதுன்னா கடகத்தில் தான். தென்னாலிராம கேஸ் மாதிரி வச்சுக்கோங்க. அதனால் இதில் வந்து ஆச்சரியமே இல்லை. சந்திரனுக்கு யாரும் பகை இல்லை. பகையாளிடம் உறவாடி அவனை மூளை செலவை பண்ணி அதையும் காரி சாட்சிடுவார். இப்படி இருக்கிறவங்களுக்கு கஷ்டகாலம் எப்படி வரும்? ஆச்சரியமாக இல்லது. கஷ்டகாலம் ஒன்றுமே இல்லை. மற்றவங்களுக்கு கஷ்டப்படும் போது இவன் கஷ்டப்படுவான், மற்ற சந்தோஷப்படும் போது சந்தோஷப்படுவான், மற்ற கஷ்டப்படும் போது சலுகை கொடுத்து இவர் தான் பண்ணலாம்ல, அதுதான் கிடையாது. புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கொண்டாட்டமாக தான் இருக்கும். ஏன்னா வாரி வழங்குதார் வீரியஸ்தானாதிபதி புதன். அயன சயனம் போகம் கொடுக்கறது அதே புதன் கொடுத்துட்டுருவார். அயனம் சயனம் போகம் தான் வாழ்க்கையே. எதுக்கு வாழ்க்கை? அது தானாக வேலை நேரத்தில் எல்லாம் வந்துடும். சிறு முயற்சி பண்ணாலே கடகராசினியர்களுக்கு அந்த அளவுக்கு செல்வம் கூடும், அந்த அளவுக்கு வாழ்க்கை உயரும். தரமான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை அது வரும் இல்லை. எப்போதும் சுறுசுறுப்பாக இயங்கிகிட்டே இருப்பாங்க, நான் ஸ்டாப்பாக. அதான் கடகத்தில் ஆச்சரியம் என்னென்னா சுறுசுறுப்பாக இயங்கிகிட்டே இருப்பாங்க, சும்மாவே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பேசிகிட்டே இருக்கணும். அதெல்லாம் இயற்கை. ஏன்னா அந்த நட்சத்திர வாக்கில் அது மாதிரி இருக்கும். குரு
அந்த அறிவு பிரைட்னஸ் அவங்களுக்கு எப்படி வருதுன்றது குருவால் வருது. சனீஸ்வரன் உழைப்புக்கு அஞ்சவே மாட்டார். புதன் நல்ல திருப்தியான அந்த ஐடியாலாம் கொடுக்கறது புதன். இப்படி இருக்கும்போது வாழ்க்கையில் வர சரசான வரலாம்ல, ராஜ கிரகம் இல்லையது. அதனால் கடகராசி நேரத்தை பொறுத்த வரைக்கும் லாபாதிபதி சொல்லக்கூடியவரே கடகராசிக்கும் செவ்வாய் தான். 10, 11, 9 பாக்கியஸ்தான குரு, 10ஆம் இடத்து செவ்வாய், லாபஸ்தானாவதி கடகராசிக்கு பொறுத்த வரைக்கும் சுக்கிரனாக இருந்தால் கூட அந்த தோஷமெல்லாம் வராது. அந்த அளவுக்கு வரிசை 10, 9, 10, 11 வரிசையாக இருக்குது, தொடர்பு கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்குது. அப்புறம் முதல்லையே இது வரும், அந்த ஆபரண யோகம். இந்த மாதிரிலாம் யாருக்கு வருது? இதெல்லாம் கிடைக்கிறது பாருங்கள். இதெல்லாம் சுகமான ஒரு அமைப்பில் எல்லாரும் கிடைக்கக்கூடிய வாழ்க்கை கடகராசி நேரம் இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனைகளையும் சுலபமாக கையாண்டு வாழ்க்கையில் மேலே மேலே வந்துடுவாங்க. குறைகள் இல்லாத உலகமே இல்லை. ஆனால் குறைகள் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. இந்த வருஷம் ஃபுல்லாகவே நிறைவு தான் இருக்குது. நிறைவு நிறைய இருக்குது. குறையன்னா நம்ம அனுபவிக்க முடியாத சூழ்நிலை இருந்தது, அதுவும் மாறி போய் நல்லபடியாக அமைகிறது என்று இந்த வருஷம் ஃபுல்லாகவே, இந்த வருடம் ஃபுல்லாகவே சிறப்பாக சொல்லி வாழ்த்தி அமைகிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.